ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து எடுத்தது. வீட்டோட அவுட் சைடு வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லியிருந்தால அவங்க வெளியில் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கப்போ வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மொதல் நாள் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ வந்து நான் வீட்டிலே இல்லை. அதனால சரி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. நான் வந்து எப்படி அந்த கலர்லாம் இருந்தது அப்படின்றத பார்க்குறப்ப தெரியல எனக்கு. சரி காலையிலேருந்து பார்க்கலான்ட்டு அதுதான் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். வீட்டோட வரண்டாவில் நம்ம அடிச்சிருந்த கலர் வந்து லிவிங் ரூமுக்காக வாங்கினது தான், மேங்கோ டூயட் கலர். அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அதை நம்ம வரண்டாவுக்கு மட்டும் அடிச்சிட்டோம், கம்மியான ஸ்பேஸில் அடித்தோம், நிறைய பெயிண்ட் மிச்சம் இருந்தது. அப்படின்றனால சரி அவுட்ரு பெயிண்ட்டும் கொஞ்சம் அங்கங்கே அந்த எல்லோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் க்ரே வீடு ஃபுல்லாக அதில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, அதுக்கப்புறம் காப்பர் ப்ரௌன், அது ரெண்டுமே வந்து மிங்க்லாகி வர மாதிரி கலர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஃபஸ்ட்டு அடித்து பார்ப்போம், நல்லா இருந்தால் ஓகே, இல்லைனா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரே மட்டும் நாங்கள் ஃபைனல் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ரே எல்லா பக்கமும் சுற்றி அடிச்சுட்டு அங்கங்கே இந்த கலர்ஸ் கொடுக்குறப்ப எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு அதுதான் பிளான் பண்ணி அடிக்க சொல்லியிருந்தோம். கண்டினியூவாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் இந்த ரெண்டு வார்ட்ரூமுமே வந்து எப்படி இருக்கும், ஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஒரு ஷெல்ஃபை ஒவ்வொருத்தவங்களுக்கு அது மாதிரி பிரித்து அதில் அவங்களோட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே டீக்ளேட் பண்ணி அப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த லாஸ்ட்டு ஒரு 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து இதுக்குள்ளே டம்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம வெளியில் வின்டர் டைமில் யூஸ் பண்ணுற பெட்ஷீட் 2 இது பெருசு வச்சுருந்தோம். அது ரெண்டுமே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திணிச்சு வச்சுருந்தேன். டெய்லி யூஸ் பண்ணுற பில்லோஸ், பெட்ஷீட்ஸ் அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் ஆனிச்சுன்னா எப்படி யூஸ் பண்ண முடியும் நைட் நேரத்தில் நம்ம அப்படின்றதுனால அதையுமே வந்து வார்ட்ரூம்குள்ளே தான் வந்து திணிச்சு வச்சுருந்தனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஷெல்ஃபை எம்டி பண்ணி பெரிய பெரிய ஷெல்ஃப்லலாம் அந்த மாதிரி திங்ஸ் அடிக்கிட்டு சின்ன ஷெல்ஃப்குள்ளெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வந்து திணிச்சு வச்சுட்டேன். ரெகுலராக வந்து ட்ரெஸ் மடிக்கிறப்ப எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, இடம் பத்தலை. அதனால் எல்லாரோடதும், என்னோடது, ஹஸ்பண்டோடது, பாப்பாவோடதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துவைச்சி போட்டுட்டு அப்படியே ஒரு நாளைக்கு என்ன துவைக்கிறோமோ அது அப்படியே செட்டாக ஒரு ஷெல்ஃபில் அப்படின்ற மாதிரி எங்கே இடம் இருக்கோ திணிச்சிட்டேன். இன்னர்ஸ்லாம் கூட அதில் மிங்க்ல ஆகிடுச்சு. அதனால் எனக்கு ரொம்ப சிரமம் ஆகிடுச்சுலாம். அதுக்கு முதல் ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸ் தேர்றதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணிடணும். துவைக்கிறதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் ட்ரெஸ் எல்லாம். அதனால் எல்லா க்ளீனிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி மடித்து வைக்கிறது அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். வீட்டுக்குள்ளே பெயிண்டிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்றதுனால இனி டஸ்ட் வரதுக்கு வாய்ப்பில்லை. ஃபுல்லாக ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம். அப்படின்றனால பெட்ஷீட்டு, பில்லோ அதெல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணலான்ட்டு அந்த வேலையை தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் பீரோலேருந்து வெளியில் எடுத்து வச்சு அப்படி தான் நல்லா எப்போவுமே ஆர்கனைஸ் பண்ணுவோம். நீட்டாக இருக்கும். ஃப்ளோர்லேயே வந்து ஒரு பாய் விரிச்சிட்டு எல்லா ட்ரெஸ்ஸஸுமே எடுத்து வச்சுட்டு எந்த ட்ரெஸ் எது வைக்கணும், எந்த ஷெல்ஃபில் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி டக்கு டக்குன்னு எடுத்து அரேஞ்ச் பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த வாட்டி பண்ண முடியல. கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஷெல்ஃபாக சேரில் எடுத்து போட்டுவிட்டு அப்படியே க்ளீனிங் வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். வார்ட்ரூமில் வந்து ஃபுல்லாக கலைஞ்சிருந்தது எல்லாத்தையுமே எடுத்து இப்போ வந்து ரீஅரேஞ்ச் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ரூம்குள்ளே வந்து நம்ம ஏற்கனவே லாஃப்டில் வச்சுருந்த இந்த ஒயரிங் ஒர்க்குக்காக எலக்ட்ரிஷியனுக்கு, ப்ளம்பிங்க்கு யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தோம். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் திங்ஸ் அது எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நம்ம வீடியோஸ் கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். லாஃப்ட் மேலே வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையுமே மாஸ்டர் பெட்ரூமோட ஷெல்ஃபில் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். அந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்குள்ளே பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தப்போ எடுத்துகிட்டு போய் வெளியில் மாடிப்படிக்கு கீழே இருந்த ஸ்பேஸில் எல்லாத்தையுமே திணிச்சு வச்சுருந்தோம். இப்போ பெயிண்டிங் ஒர்க் வந்து உள்ளே முடிச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் இப்படியே வந்து நம்ம வச்சுருந்தோம், அங்கேயே வச்சுருந்தோன்னா அங்கே இடைஞ்சலாக இருக்கும். வெளியில் எடுத்து போட்டு வச்சா சடனாக மழை வந்துருச்சுன்னா கஷ்டம், எல்லாமே நினச்சிருன்றனால கிட்ஸ் பெட்ரூமில் ஒரு ஓரமாக அப்படி அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எல்லாத்தையுமே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது, எதுவுமே டஸ்ட்டெல்லாம் தட்டிலாம் வைக்கல. அதனால நம்ம வார்ட்ரூப் அரேஞ்ச் பண்ணுறப்ப ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எடுத்து கீழே போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஷெல்ஃபில் இருந்தால் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இந்த சைடு ஓரமாக இந்த டேபிள் மேலே, சேர் மேலெலாம் போட்டு வச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஷெல்ஃபு
எடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற அந்த ஷெல்ஃபில் வைக்க வேண்டிய திங்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா ஷெல்ஃப்லேயுமே லைனர்லாம் போட்டிருந்தோன்னா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். லைனர் மேலே தான் லைட்டாக டஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் இருந்தது. சரி இது வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் வேணும்னாலும். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஓப்பன் ஷெல்ஃபாக விட்டுருக்கிறதுக்கு கபோர்டு ஒர்க் வந்து பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போயே நீங்கள் கையோட கபோர்டு ஒர்க் வந்து முடிச்சிருங்க, கிட்ஸ் பெட்ரூம்லேயுமே பண்ணிடுங்க, மாஸ்டர் பெட்ரூம் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரே இதாக டஸ்ட்டாக இப்போயே நீங்கள் ஒரே இதாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை. ஃபுல் வீட்டுக்கும் பெயிண்ட் அடித்து முடிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஆனால் கையோட மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டில் வந்ததுனால கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பண்ணி மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் இப்போதைக்கு கபோர்டு போகிறதுக்காக விசாரிச்சிட்ருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து கிட்ஸ் பெட்ரூமில் வந்து வேறு பிளான்லாம் இருக்குது, இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற வார்ட்ரோபை எங்கே கொண்டு போய் வைக்க முடியும், டக்குன்னு இதை டீக்ளட்டரும் பண்ணிட முடியாது, தேவைகள் இருக்குது அப்படின்றதுனால இப்போதைக்கு இந்த 2 வார்ட்ரோபும் இங்கே தான் இருக்க போகுது. நம்ம இங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அங்கே மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வார்ட்ரோப் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அதை வந்து புக் ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். ஒரு வார்ட்ரோப் ஃபுல்லாக புக் ஷெல்ஃபு, ஒரு இதில் ஃபுல்லாக சாரீஸ் வந்து வச்சுக்கலாம். டெய்லி யூசஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஷெல்ஃப்குள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஆர்டர் தான். பாப்பாவுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக அடுக்குவோம், நம்மளோடது தனியாக செப்பரேட்டாக அடுக்குவோம். இப்போ வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து மிங்கிள் ஆகிருக்கு. ஆனால் ஓரளவுக்கு ஆர்டராக இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். அந்தந்த ஷெல்ஃபில் ஒரு ஷெல்ஃப்லேயே 2 பேரோட அந்த மாதிரி இல்லாத மாதிரியாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அடுக்கியிருக்கேன். இதில் 2 ஏற்கனவே இருந்த ட்ரெஸ்ஸஸ் தானே நீங்கள் திருப்பி அடுக்கியிருப்பீங்க. எப்படின்னு பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 மாதம் வந்து நம்ம வாங்கினது எல்லாத்தையுமே நம்மளே தான் வந்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா வெட்டிங் டே, பர்த்டே, அடுத்து நம்ம கோவில் திருவிழா அதெல்லாமே வரப்போகுதுன்றனால ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணாமல் நானே வாங்கி கொஞ்சம் வந்து வச்சுக்கிட்டேன். அமேசான்லேருந்து வந்ததெல்லாம் அதனால் கொஞ்சம் ட்ரெஸ் நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு. அதனால தான் என் ட்ரெஸ் இருக்க ஷெல்ஃப் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் பிடிச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் தாராளமாக வச்சுருப்பேன், ஆனால் இடத்த அடித்த மாதிரி தான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டம்ப் பண்ண அளவுக்கு 3 ரோ ஃபுல்லாகிட்டு. ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணி இப்போ பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கண்டினியூவாகவே வந்து ரெகுலராக போட்ட ட்ரெஸ்ஸே தான் மாற்றி போட்டுருந்தேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து தனியாக கீழே ஒரு கார்னரில் அடுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இன்னும் இருக்கிற சொச்ச நேரத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம அதெல்லாம் டீக்ளட்டரை வந்து பண்ணிடலாம். மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் புதுசாக அதை வந்து அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை தனியாக செப்பரேட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு வந்து எப்பவும் போல தான் அந்த பேஸ்கெட்ஸ்லாம் இருக்கும், எல்லாம் மேலே இருந்தது. இப்போ நான் அதை கொஞ்சம் கீழே இறக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாப்பாவோட பேண்ட்டு, டிஷர்ட்டு, இதில் வந்து பாப்பாவோட யூனிஃபார்ம் எல்லாம் 3 பேஸ்கெட்டில் அப்படி லைனாக வந்து வச்சாச்சு. மேலே இந்த ஒரு ஷெல்ஃப் ஒரு ரோ ஃபுல்லாகவே என்னோடய குர்த்திஸ் தான். அதில் வந்து கொஞ்சம் பஃப்னு இருக்கிறது, அதுலேயே வந்து சைடில் வந்து கட்டு இருக்கிறது தனியாக, கட்டு இல்லாமல் வர குர்த்திஸ் தனியாக, அந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புதுசாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது அடியில் வச்சுட்டு ஏற்கனவே போட்டதெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் தனியாக புதுசு பழசு, அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் டெனிமில் வர்றது, வின்டர் டைமில் நம்ம யூஸ் பண்ண டிஷர்ட்ஸ் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. பாப்பாக்கிட்ட வந்து கேட்டுட்டு வேறு யாருக்காவது கொடுக்கணுன்னா கொடுத்துடலாம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக வேறு எதாவது வாங்குற மாதிரி இருக்கும், பத்தாது. அதனால் அதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன். அப்படியே இந்த இடத்துல ஷாலெல்லாம் இருக்குது, எல்லா ஷிம்மர் லெகின்ஸ் பேண்ட் அதெல்லாமே வந்து இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு பாப்பாவோட இன்னர்ஸ், என்னோட இன்னர்ஸ் அந்த பேஸ்கெட்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். மேலே இந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாகவே நல்லா பஃப்னு இருக்கிற மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பாப்பாவோடது. புது ட்ரெஸ் இப்போ டான்ஸ்க்கு பாப்பா கொடுத்தது. பழைய ட்ரெஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டீக்ளட்டர் பண்ணணும்னு. நான் யாருக்காவது எடுத்து கொடுக்கணும், எனக்கு இன்னும் சரியான நேரம் அமையலை அப்படின்றனால இன்னுமே வார்ட்ரோப்குள்ளே தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம்க்கு எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணுறோம் கபோர்ட் போட்டு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதுக்குள்ளே எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக தான் டான்ஸ்க்காக வாங்கினதும் இதில் மிங்கில் இருக்குது. ஒரு 3 ட்ரெஸ் இது மாதிரி புதுசு எடுத்துகிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து டெய்லி நம்ம ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த வார்ட்ரோப்பில் இருக்குது. இந்த வார்ட்ரோப்பில் நம்ம எப்போயாவது எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும், சாரீஸ் தான் மெயினாக. மேலே வந்து நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் போனால் எடுத்துகிட்டு போகிற பேகு, அதுலேயும் ஒரு சில பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீக்ளட்டர் பண்ணுறேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு அதை எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் சரியாக கிடைக்கல. அதனால் சரி அதை வந்து திருப்பியும் வார்ட்ரோப்குள்ளேயே வச்சுருந்தேன். இந்த டைம் வந்து அதை எடுத்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு வச்சிட போகிறேன், தனியாக அதை எடுத்துட்டேன். ஏன்னா அதுவும் உள்ளே திணிச்சிருக்கிறப்ப தான் இடமே சுத்தமாக பார்க்காத மாதிரி இருந்துச்சு. எனக்கு தேவையான பேக் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நம்ம கர்டைன்ஸ் அதெல்லாமே இங்கே வச்சாச்சு. இந்த ஷெல்ஃபில் வந்து சாரீஸ் ஃபுல்லாக, சாரீஸ்க்கு வந்து என்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற ப்ளவுசஸ் மட்டும் வச்சுருக்கேன். நிறைய ப்ளவுஸ் வச்சுருந்தோம், எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன்.
இந்த இடத்துல சாரீஸ்க்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். 2 ரோவில் வந்து அடிக்கிட்டோம். இந்த இடத்துல ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் இது நம்ம ஹேங்லாம் வந்து பண்ணி உள்ள ரொம்ப டம்ப் பண்ணல. ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஒரு ஷெல்ஃப் தான். இதில் வந்து எப்போவுமே அவங்க ஒரு 2-3 தான், ஒரு 2 பேண்ட்டு 2 ஷர்ட் அந்த மாதிரி தான் வச்சுட்டு போவாங்க. இப்போ அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க போயிட்டுருக்காங்க அப்படின்றதுனால நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் ரொம்ப டம்ப் பண்ணி இந்த இடம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் டீக்ளேட்டர் பண்ணணும். இங்கேருந்து அவங்க சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த வீக். அப்படியே கீழே வந்தால் இந்த இடத்துல வந்து வண்டிக்கு யூஸ் பண்ண கவர், புதுசாக நம்ம வண்டி வாங்கினப்போ கொடுத்த கவர் யூஸ் பண்ணவே இல்லாத அப்படியே இங்கே இருக்குது. இந்த சைடு ரெயின் கோட்டு என்னோடது பட் இருக்குது. பாப்பாவோடது இப்போ அடிக்கடி மழை வருதுன்றதுனால வண்டிக்குள்ளேயே வந்து போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து நம்ம ட்ரிப் டைமில் எடுத்துகிட்டு போகிற பெட்ஷீட்டு, டவல் அதெல்லாமே பக்கத்துலேயே சிம்பிளாக நம்ம ஷாப்பிங்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிற பேக் ஒரு 2 இது. அப்புறம் ஃபங்க்ஷன் டைமில் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற வேஷ்டி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுத்த வேஸ்ட் ஏதாவது நம்ம காய போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வின்டர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த பேஸ்கெட்குள்ளே வந்து போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாமே இருக்குது. அதுலேயும் ஒரு இது எனக்கு பத்தலை. அதெல்லாம் எடுத்து பார்த்து நம்ம ஷெல்ஃபில் அங்கே மாற்றுறதுக்கு எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிவிட்டு ஒரு வார்ட்ரோப்பில் வந்து சாரீஸு, இன்ஸ்கர்ட்டு, ப்ளவுஸ் அதெல்லாம் ஒரு ஓரமாக நீட்டாக அடிக்கிட்டு மற்ற இடத்துல எல்லாமே ஃப்ரீ பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து புக் ஷெல்ஃப் மாதிரி இந்த உடன் வார்ட்ரோப்பை ஃபுல்லாகவே அவளுக்கு கொடுத்துடணும். அந்த ஸ்டீல் வார்ட்ரோப்பில் தான் சாரீஸ்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். எல்லாமே கிளம்ஸியாக இருந்தப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். எப்போ இதை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. நான் மொத்தமாக எல்லாம் கபோர்ட்லாம் போட்டு ஷிஃப்ட் பண்ணுறப்ப எடுத்து நீட்டாக அடிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு இதுக்கு மேலே வந்து பொறுமை இல்லை. ஏன்னா எனக்குமே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு சிலர்லாம் தேடுற மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப எல்லாத்தையும் என்னோடய ட்ரெஸ்ஸு, பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்டோட 3 பேரோடையும் மடிக்கணும்னா ஒரே ஷெல்ஃப்லேயே அப்படியே 3 பேரோடய சேர்த்து வச்சுருவேன். அப்புறம் ஏதாவது ஒன்று வேணும்னா தேடுற மாதிரி இருக்கும். இந்த டைம் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட இன்னர்ஸ்லாம் 1-2 காணும்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீட்டாக இப்போ வந்து அடிக்கிட்டேன். இப்போ தான் ஒரு திருப்தியாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் லஞ்சை சாப்பிடணும். சாப்பிட டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து வேலையை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.